ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதிர்ஷ்டம் பெருக குடும்பம் வந்துட்டு வாழையடி வாழையாக இந்த மாதிரி கோலம் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது என்ன மாதிரி நம்ம கோலம் போடணும், என்ன மாதிரி கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கோலம் வந்துட்டு எதுக்காக போடுறோன்னா, வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்யணும். நம்ம குலதெய்வம் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து நம்ம கூட எப்போவுமே துணையாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வந்து எந்திரிச்சோன்னா குளிச்சுட்டு காலையில் வந்து கோலம் போடுறத பழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு போய் நம்மளால் கோலம் போட முடியாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு பாதுகாப்பும் கிடையாது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம போய் கோலம் போடுறது. அதனால் பாருங்கள், நம்ம காலையில் ஒரு 6 மணியை போல் கூட நம்ம போய் கோலம் போடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பெண்கள் எப்போவுமே வந்து காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி கூட நீ போய் கோலம் போடலாங்க. கோலம் போடும்போது சாணம் தொளித்து கோலம் போடுறது ரொம்ப நல்லது. இப்போலாம் சாணம் கிடைக்கிறது இல்லைங்க. அந்த சாணம் தெளிக்கிறத விட அதிக நற்பலன்கள் கிடைக்கக்கூடியது இன்னொரு முறை இருக்குங்க. நீங்கள் இந்த கோலம் போட முன்னாடி வாசு தொளிப்பீங்க இல்லையா, அந்த தண்ணியில் வந்துட்டு மஞ்சள் பொடி கொஞ்சமாக நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் கூட போதுங்க. நிறையா தான் போடணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ இந்த அளவுக்கு கையில் வந்துட்டு கொஞ்சோன்னு எடுத்து ஒரு 1/2 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ அப்படி இல்லைன்னா ஒரு பிஞ்ச் அளவோ எடுத்துகிட்டு வாசை தொளிச்சுட்டு நாம் வந்துட்டு கோலம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த கோலம் போடுறதுக்கு என்ன மாதிரியான கோலம்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னால், சிக்கு கோலம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சிக்கு கோலம் வந்துட்டு எக்காந்து கொண்டு போடாதீங்க. வந்துட்டு எதனால் அப்படின்னு சொன்னால், அந்த சிக்கு கோலம் போடுற குடும்பத்தில் பாருங்களேன், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள் பெரிய போய் கிடக்கும். அந்த குடும்பத்தை பிரச்சனைகள் வந்துட்டு பெரிய போய் கிடக்கும். ஒரு சிலர் குடும்பத்தில் எல்லாமே கரெக்டாக செய்வாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி நம்ம இவ்வளோ நல்லதாக செஞ்சும் நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்லாம் தீராமல் இருக்குது, நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுவாங்க. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுட்டு போன ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி சிக்கு கோலம் போடுறதுனால வந்து குடும்பத்துக்குள்ள வந்துட்டு பிரச்சனைகள் சிக்கல் தான் அதிகரிக்குமே தவிர குடும்பம் வந்துட்டு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் இந்த சிக்கு கோலம் போடுறத தவிர்த்துடுங்க. ரங்கோலி கோலம் போடலாங்க. ரங்கோலி கோலம் வந்துட்டு அவ்வளோ நல்லதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கம்பி கோலம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும். நம்ம குடும்பம் வந்துட்டு வாழையடி வாழையாக நன்றாக செழித்து வளர ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம்லாம் நம்ம வீட்டில் இவ்வளோ நாள் வரைக்கும் வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். காலையில் எழுந்திரிச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறீங்க இல்லையா? நிறைய பேர் வந்துட்டு, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குங்க, இதெல்லாம் எப்படி சரியாகிறன்னு தெரியலை, போகாத கோவில்கள் இல்லை, பண்ணாத வழிபாடு இல்லை, ஆனாலுமே எனக்கு கஷ்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நீங்கள் காலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே பாருங்களேன், நீங்கள் எந்திரிச்சு படுக்கை விட்டு கீழே கால் வைக்கும்போதே உங்களோட குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கீழே கால் வைக்கும் போதே, நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வேண்டிக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் மற்ற வேலைகளை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை அன்றைக்கி ஃபுல்லாகவே நல்லா இருக்குங்க. அப்படி தினமுமே பண்ணீங்க அப்படி சொன்னால் உங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்து பிரச்சனை அதிர்ஷ்டம் பெருகி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகுங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அந்த கம்பிக்கோலம் இருக்கு இல்லையா, அந்த கம்பிக்கோலம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லதுங்க. பெருசாக போட தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால் சின்ன கோலமாகவும் போடலாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பெருசாக போடலாம். அப்புறம் வந்துட்டு அதே மாதிரியே ரங்கோலி கோலம் போடலாங்க. இந்த தாமரை கோலம், அடுத்து பார்த்திங்கன்னா சங்கு கோலம், விளக்கு கோலம், இருதய கமலம் கோலம், இதெல்லாம் பாருங்கள் நம்ம வாசலில் போடக்கூடாதுங்க. நம்ம கால் மிதிப்படக்கூடாது, நம்ம காலை தாண்டி வரக்கூடாது. நாம் வந்துட்டு பூஜை அறையில் போட்டுக்கலாங்க. பூஜை அறையில் கால் மிதிப்படாத இடமா பார்த்து நம்ம இந்த கோலங்களை போட்டோம்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு செல்வ செழிப்பு அதிகமாக பெருகி வளருங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த கோலம் போடுறோம் இல்லையா, அந்த கோலம் போடும்போது அந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு குங்குமம் நம்ம நெத்தியில் பொட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குங்குமம் வச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பெருகிக்கிட்டே இருக்குங்க. எப்படிடா நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துச்சு, எப்படி அந்த பிரச்சனைகளை இருக்கடம் தெரியாமல் போச்சுன்னு நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வேலை கிடைக்காம இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. இத்தனை நாள் வரைக்கும் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அது நல்ல வித்தியாசமே தெரிய ஆரம்பிக்கும். காலையில் நீங்கள் எந்திரிச்சு வீட்டு பெண்கள் குளிச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுப்பை தொடச்சிட்டு குளிச்சுட்டு நைட்டே வந்துட்டு அடுப்பை தொடச்சிட்டு படுக்கணும். படுத்தாலும் காலையில் லைட்டாக ஒரு தொடச்சிட்டு
நீங்கள் வந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு கோலம் வாசல் தொளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நீங்கள் தினமே அதை செஞ்சு வந்து பாருங்கள். நல்லா உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெறுகிற உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க. நம்ம குடும்பம் செழித்து வளர்கிறத உங்கள் கண் முன்னாடியே பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.